நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா பாலக்காட்டில் இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் மண்டா அவர் கட்டின கோட்டை. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலில் திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் படையெடுப்பின் போது நம்முடைய திம்ம நாயக்கரால் கட்டப்பட்ட இந்த கோட்டை முழுவதுமாக திப்பு சுல்தான் காலத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு பின்னர் ஹிந்து அமைப்புகளால் பராமரிக்கப்பட்டு அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நிறைய ஆன்மீக தலம் கொண்ட இந்த இடம் பாலக்காட்டில் இருக்கக்கூடிய கோட்டை திப்பு சுல்தான் கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கூட இது ஒரு நல்ல ஆன்மீகம் சார்ந்த ஒரு கோட்டையாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலிருந்து சாயங்காலம் 5:30 மணி வரை இந்த கோட்டையை நம்ம பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாலக்காடு வந்தால் அவசியம் பாருங்கள். இந்த கோட்டை நல்ல திம்ம நாயக்கர் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை. பின்னர் திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் இந்த கோட்டை பராமரிக்கப்பட்டு மேற்படி நிறைய கட்டிடங்கள் அவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை, சிறப்பு வாய்ந்த ஒரு கோட்டை. நல்ல மலையோடு இன்றைக்கு ஓணம் திருநாளில் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்ப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைத்தது. இது அகழியுடன் அமைக்கப்பட்ட இந்த மண்டபத்தில் பாருங்கள், அகழியோடு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்களை அடைப்பதற்காக பராமரிக்கப்பட்ட சிறைச்சாலை இந்த காலத்தில் இப்போ வரைக்கும் பராமரிப்பில். தற்பொழுது இது அரசனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. சிறைச்சாலைக்கு மாற்றாக இங்கே பயணிகள் தங்கும் இடமாக இதை மாற்றிருக்காங்க. மிக ரம்மியமான ஒரு கோட்டை, புராதனமான கட்டிடங்கள். இதான் அந்த மேலே பீரங்கிகள் வைக்கப்பட்ட இந்த மதிர் கோட்டை. பார்த்திங்கன்னா அந்த கோட்டையை சுற்றி அகழி அமைக்கப்பட்டு அந்த மன்னர் காலத்தில் முதலைகள் வளர்க்கப்பட்டு இருந்த அந்த அகழி இந்த கோட்டையை சுற்றி இருக்குது. பாலக்காட்டினுடைய உயர்நீதிமன்ற கட்டடம் நம்முடைய பார்வைக்கு இருக்குது. சிறப்பான பசுமை சூழ்ந்த இந்த கோட்டை. பாலக்காடு கோட்டை சுற்றி பார்ப்பதற்கான சிறந்த அகழியோடு திம்மநாயக்கரால் கட்டப்பட்ட அரண்மனை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோட்டை மட்டும் சுற்றிலும் இருக்குது. இது பராமரிக்கப்பட்டு வருது அரசாங்கத்தினால். இதில் ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. இப்போது அதனுடைய அந்த சுவர்கள் நிறைய இடிபாடுகள் ஆகி இப்போது அரசாங்கம் சின்ன லெவலில் மட்டும் இதை பயன்படுத்துகிறாங்க. जघान शरणं तत्स्यात् सर्वशत्रुहरं परं यात्रा पञ्चमुखं रुद्रं आदवन्तं दयानिधिं